வணக்கம். இன்னைக்கு லெசன்ல நம்ம although, though, even though, in spite of, despite இதெல்லாம் யூஸ் பண்ணி எப்படி சென்டென்சஸ் எழுதலாம்னு பார்க்க போறோம். நம்ம ஏற்கனவே இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் பார்த்துருக்கோம்ல. சிம்பிள், காம்பவுண்ட், காம்ப்ளெக்ஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் சென்டென்சஸ் பண்ணும்போது எப்படி சிம்பிள் டு காம்ப்ளெக்ஸ் மாற்றும் போது தோ, ஆல்தோ எல்லாம் போட்டிருக்கோம். ஓகே, சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸ். அதே மாதிரி காம்ப்ளெக்ஸ் டு சிம்பிள் மாற்றும் போது அது ஒரு கிளாஸை ஃப்ரேஸாக மாற்றணும்னா நம்ம ஆல்தோ, தோலாம் இருக்கிற கிளாஸஸை இன்ஸ்பைட் ஆஃப், டிஸ்பைட்லாம் போட்டு ஃப்ரேஸஸாக மாற்றிருக்கோம். ஸோ இது வந்து ரொம்ப நியூ டாபிக்னு இல்லை, பட் பழைய வீடியோஸ் பார்க்காம இப்போ தான் நியூ சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தீங்கன்னா இந்த லெசன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, பழைய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நம்ம இந்த டாபிக் தனியாக இந்த ஆஸ்பெக்ட் மட்டும் எடுத்து பண்ணினதில்லை. ஓகே, ஸோ இந்த சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் தான் இதில் பார்க்க போகிறோம். தோ, ஆல்தோ, ஈவன் தோனா இருப்பினும், இருந்தாலும்னு அர்த்தம். இன்ஸ்பைட் ஆஃப், டிஸ்பைட்னாலும் அதே அர்த்தம் தான். ஆனால் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் வந்து ஒரே மாதிரி இருக்காது. தோ, ஆல்தோ, ஈவன் தோக்கு அப்புறமா என்ன போடுவோம் சென்டென்ஸ்ல, இன்ஸ்பைட் ஆஃப், டிஸ்பைட் வந்தா அதுக்கப்புறமா என்ன போடுவோம், அதுதான் முக்கியம். ஓகே, ஹவ் யூ ஆர் கோயிங் டு கன்ஸ்ட்ரக்ட் த சென்டென்ஸ் அதுதான் இப்போ பார்க்க போறோம். ரைட்? ஸோ நான் ரெண்டு தனித்தனி சென்டென்சஸ் எழுதுறேன். அந்த ரெண்டு சென்டென்சஸையும் நம்ம எப்படி தோ, ஆல்தோ, ஈவன் தோ வச்சு கம்பைன் பண்ணலாம்னு பார்க்கலாம். அப்புறம் எப்படி இன்ஸ்பைட் ஆஃப் இல்லை டிஸ்பைட் வச்சு கம்பைன் பண்ணலாம்னு பார்க்கலாம். ஓகே, he was tired, he could not sleep. அவன் டயர்டா இருந்தான், அவனால தூங்க முடியல. ஸோ நம்ம ரெண்டு சென்டென்சஸையும் சேர்த்து ஈஸியா கம்பைன் பண்ணுங்கன்னா என்ன பட் போட்டு சொல்லிடுவோம். ரொம்ப ஈஸி. ரைட்? he was tired but he could not sleep. அது வந்து ஒரு காம்பவுண்ட் சென்டென்ஸ். பட் இஸ் a conjunction, a coordinating conjunction. நம்ம கன்ஜங்ஷன்ஸ் லெசன் எடுத்து பண்ணுவோம். மணிகண்டன்ங்கிற ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் அதை ரொம்ப நாளாவே கேட்டுக்கிட்டே இருக்கிறான். ஒரு 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட், இப்போ தான் 10th ஸ்டாண்டர்ட் எக்ஸாம் முடிச்சு +1க்கு போகிறான். ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருக்கான். இந்த நேற்று போட்ட வீடியோவில் கூட நான் சொல்லிட்டு இருந்தேன், ஆஃப் வந்து ரொம்ப லாங் பெண்டிங் டாபிக்னு. ஆமாம், கன்ஜங்ஷன் கூட லாங் பெண்டிங் டாபிக் தான் சொல்லி போட்டிருந்தான். எஸ் போட்டிருந்தேன். ஸோ ஐ வில் டூ லெசன் ஆன் கன்ஜங்ஷன்ஸ் வெரி சூன். ரைட்? ஸோ இப்போ இதை பார்க்கலாம். ஸோ பட் போட்டு ஈஸியாக நம்ம இதை ரெண்டையும் கம்பைன் பண்ணிடலாம். இப்போ நம்ம ஆல்தோ போட்டு கம்பைன் பண்ணுவோம். ஆல்தோ he was tired. சரி, இது முக்கியம். நம்ம வந்து தமிழ்ல எப்படி சொல்லுவோம், அவன் டயர்டா இருந்தாலும் அப்படின்னு சொல்லுவோம். இருந்தாலும் வச்சு ஆரம்பிக்க மாட்டோம். ரைட்? ஆனா இங்கிலீஷ்ல ஆல்தோ வச்சு ஆரம்பிக்கலாம். ஆல்தோக்கு அப்புறமா என்ன விஷயம் இருக்கோ அந்த விஷயத்துக்கு அப்புறம் தான் அந்த இருந்தாலும் அர்த்தம். ஆல்தோ he was tired, அவன் டயர்டா இருந்தாலும், see this comma is important, he could not sleep. அவன் டயர்டா இருந்தாலும் அவனால தூங்க முடியல. ஓகே, தோ போட்டாலும் அப்படிதான் போட போறோம். though he was tired he could not sleep, even though he was tired he could not sleep. ரைட்? இது எல்லாமே ஒரே மீனிங் தான். இல்லை, ஈவன் தோ சொல்லும் போது அது இன்னும் கொஞ்சம் அழுத்தமா சொல்றதுக்கு நம்ம ஈவன் தோன்னு சொல்லுவோம். ஆனால் தமிழ்ல நம்ம அதை வந்து டிஃபரன்ஷியேட் பண்ண முடியாது. எல்லாத்துக்குமே நம்ம இருந்தாலும் இல்லை இருப்பினும்னு சொல்லுவோம். அவ்வளவுதான். ஓகே, ரைட். நம்ம இப்போ இன்ஸ்பைட் ஆஃப் இல்லைன்னா டிஸ்பைட் வச்சு எப்படி எழுதலாம் பார்க்கலாம். இதே மாதிரி அர்த்தத்தை மாத்தாம. ஓகே, although he was tired he could not sleep சொன்ன மாதிரி இன்ஸ்பைட் ஆஃப் போட்டு he was tired போட்டுற கூடாது. அது கொஞ்சம் நிறைய பேர் பண்ற ஒரு மிஸ்டேக். இன்ஸ்பைட் ஆஃப் போட்டு சப்ஜெக்ட் verb எல்லாம் வராது. In spite of being tired, டயர்டா இருந்தாலும் அந்த was tiredல இருக்கிற was இருக்குல்ல be verb, அந்த base form be அதோட ing போட்டு நம்ம being போட்டுறோம். In spite of being tired he could not sleep. இதே அர்த்தம் தான். டயர்டா இருந்தாலும் அவனால தூங்க முடியல. ஓகே, despite போட்டோம்னா முக்கியமான விஷயம் என்னன்னா டிஸ்பைட்டுக்கு அப்புறம் ஆஃப் போடக்கூடாது. இந்த மூணு வார்த்தைக்கும் சேர்த்து இந்த ஒரு வார்த்தை தான் டிஸ்பைட்.
despite being tired. Despite போட்டாலும் he was tired எல்லாம் போடக்கூடாது, right? In spite of is a phrase preposition. Despite is a preposition. ரெண்டுமே வந்து preposition பண்ற வேலையை தான் பண்ணுது. அதனால அதுக்கு அப்புறமா வந்து clause போடக்கூடாது, phrase தான் போடணும். Whereas although, though, even though எல்லாம் conjunctions. So conjunctionsக்கு அப்புறம் clause போடணும். Despite being tired, he could not sleep. Okay? The in spite of, despite க்கு அப்புறம் ஒரு noun போடலாம், இல்ல இந்த மாதிரி வந்து ஒரு gerund போடலாம். இதுதான் gerund தான், அந்த beingங்கிறது, right? So நம்ம அதை எப்படி ஒரு ரூல் மாதிரி எழுதலாம் அப்படின்னா though, although, even though க்கு அப்புறம் ஒரு clause வரும். You see, just keep it simple. Although plus clause. Clause na enna? A group of words with a subject and a verb. It can be a main clause or a subordinate clause. ஒரு பெரிய சென்டென்ஸ்ல நிறைய groups of words இருக்கும். ஸோ அந்த முழுமையான அர்த்தம் தரக்கூடிய group of words main clause ன்னு சொல்றோம். அதை சார்ந்து இருக்கிற மற்ற groups of words subordinate clauses ன்னு சொல்றோம், ரைட்? ஸோ இங்க ஒரு although-க்கு அப்புறமா ஒரு clause போடணும். நம்ம அப்படிதானே எழுதிட்டோம் although he was tired ன்னு. அப்போ although-க்கு அப்புறம் என்ன இருக்கு? அங்க ஒரு clause இருக்கு, ரைட்? he was tired. நம்ம despite or in spite of அப்புறம் ஒரு noun போடணும். A noun or a gerund. Okay? So gerund is basically a noun, right? Gerund பத்தி நிறைய lessons நம்ம பார்த்திருக்கோம்ல. gerund என்ன செய்யும்? ஒரு noun பண்ற வேலையை பண்ணும். verbல இருந்து ஃபார்ம் ஆகி ஒரு noun பண்ற வேலையை பண்ணும். அதனால நம்ம gerundம் போடலாம். Okay? Now the despite, in spite of அப்புறம் ஒரு clause வர மாதிரி நடுவுல ஒரு விஷயம் போடலாம். In spite of the fact that அப்படி சொல்லலாம். In spite of the fact that he was tired. You see, இது வந்து சுத்தி வளைச்சு சொல்ற மாதிரி இருக்கும், but still the sentence is correct. In spite of the fact that he was tired, past tense, right? He could not sleep. So இப்படி சொல்லும்போது கூட நம்ம சொன்ன ரூலை தான் ஃபாலோ பண்ணுது பாருங்க. In spite of அப்புறம் என்ன வருது? The fact, noun தான், right? அப்ப கரெக்ட் தானே? ஆனா இந்த மாதிரி the fact போட்டோம்னா that he was tired அப்படிங்கிற போடலாம், clause போடலாம். Despite the fact that he was tired. அதே மாதிரி see, இந்த சென்டென்ஸ்க்கும் இந்த சென்டென்ஸ்க்கும் ஒரு வித்தியாசம் தான். In spite of க்கு பதிலா நம்ம despite போடுறோம். மீதி சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர்லாம் ஒன்றும் மாற்ற போறதே இல்லை, அப்படியே தான் இருக்க போகுது. Despite the fact that he was tired, he could not sleep. Okay? So இந்த gerund நீங்க மாற்றும் போது இந்த சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு சென்டென்சஸ் நம்ம முதல்ல எழுதணும்ல தனித்தனியா. He was tired, he could not sleep. அதுல வந்து ரெண்டு சென்டென்சஸ்லயுமே சப்ஜெக்ட் he தான், ரைட்? ஸோ இப்போ சப்ஜெக்ட் வந்து வேறையா இருந்துச்சுன்னா அதுல கவனமா இருக்கணும். In spite of, despite போடும்போது அந்த சப்ஜெக்டை போட்டு அதுக்கு பக்கத்துல gerund போடணும். ஓகே, நம்ம அந்த மாதிரி ஒரு சென்டென்ஸ் எழுதலாம். It is like this. Right. Now the weather. Okay. The weather was bad. Oh my God. Now we should say the board is bad. The weather was bad. We went out. So contrast தான் although போட்டு எழுத முடியும். Although the weather was bad, we went out ன்னு சொல்லலாம். Although though போட்டு எழுதுறதுல பிரச்சனை இல்லை, ஈஸியா எழுதிடலாம்.
see இது நீங்க கவனமா இருக்கணும். we went outக்கு அப்புறம் although போடக்கூடாது. Sorry, the weather was badக்கு அப்புறம் although போடக்கூடாது. the weather was bad although we went outனு சொல்லவே கூடாது. ஆனா அது ஒரு மிஸ்டேக் நிறைய பேர் பண்றது. ஏன்னா அந்த தமிழ்ல வந்து இந்த விஷயத்தை சொல்லி அதுக்கப்புறம் இருந்தாலும் இருப்பினும்னு சொல்றதுனால அதே மாதிரி இங்க வெதர் பேடாக இருந்தாலும் அப்படின்னு சொல்றதுக்கு although போட்டு சொல்றது நிறைய பேர் பண்ற மிஸ்டேக். the weather was bad although we went out is a wrong sentence. although அப்புறமா என்ன வருதோ அந்த விஷயத்தை சொல்லி தான் இருந்தாலும் இருப்பினும்னு சொல்லணும். ரைட்? நீங்க சென்டென்ஸ் வேற மாதிரி மாத்தி எழுதலாம். எப்படின்னா although the weather was bad we went out. Now consider this a whole segment. Although the weather was bad அப்படியே எடுத்து நீங்க went outக்கு அப்புறம் எழுதலாம். we went out although the weather was bad. So you can begin the sentence like this. we went out although the weather was bad. Okay, that's right. ஆனா இந்த although எடுத்து இந்த weather was bad க்கு அப்புறம் போடக்கூடாது. That's another important thing to remember. Right? நான் இப்போ என்ன சொல்ல வந்தேன், இந்த சென்டென்ஸ்ல weather தான் subject, இந்த சென்டென்ஸ்ல we தான் subject. அப்ப இந்த மாதிரி இருக்கும்போது in spite of despite போட்டா என்ன பண்ணணும்? in spite of சில நேரம் என்ன செஞ்சுவோம், இந்த verb be verb இருக்கா, be verb இருந்துச்சுன்னா நம்ம be ஓட ing போட்டு being போட்டுருவோம். அப்ப வெறும் in spite of being bad ன்னு போட்டுற கூடாது. Okay, in spite of being bad we went out னா என்ன ஆயிரும், கம்ப்ளீட்டா மீனிங் மாறிடும். நாங்க மோசமா இருந்தாலும் வெளியில போனோம் அந்த மாதிரி ஆயிரும். see வெதரையே கொண்டு வரல பாருங்க அப்படி எழுதணும்னா சென்டென்ஸ்ல. you see, so in spite of being bad ன்னு போடாம எது மோசமா இருந்துச்சு, weather. அப்ப அந்த weather சப்ஜெக்ட் இங்க போடணும். in spite of the weather being bad, okay, in spite of the weather being bad we went out. clear இருக்கா? so இந்த being வந்து weather தான் சொல்லுது. ரெண்டு சப்ஜெக்ட்ஸ் இருந்தா அந்த மாதிரி கவனமா போடணும். despite போட்டாலும் அதான், despite the weather being bad we went out. இல்ல noun போடணும்னா என்ன பண்ணலாம், அந்த being போடாம போடணும்னா என்ன செய்யலாம், in spite of bad weather அந்த மாதிரி போடலாம். ஓகே, in spite of bad weather we went out. so bad weather ங்கிறது ஒரு noun. we went out. அதே மாதிரி despite போட்டாலும் despite bad weather, despite of bad weather னு போட்ற கூடாது. அது இதெல்லாம் தான் காமன் மிஸ்டேக்ஸ். despite க்கு அப்புறம் of போடுறது, அப்புறம் இந்த in spite of despite க்கு அப்புறம் clause போடுறது, இதெல்லாம் பண்ணாம கேர்ஃபுல்லா இருக்கணும். இப்போ இந்த fact போட்டு இந்த சென்டென்ஸ் சொல்லி பாருங்க. in spite of the fact that the weather was bad we went out. in spite of the fact that the weather was bad we went out. despite the fact that the weather was bad we went out. இதெல்லாம் நீங்க சொல்லி பார்க்கணும். நான் நிறைய சென்டென்சஸ் ஏன் எடுக்கல இப்பன்னா ரெண்டு விஷயங்களை தான் நம்ம இங்க டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா. ஸோ ஏன்னா அந்த ஸ்ட்ரக்சர்ல தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம். நீங்க என்ன பண்ணலாம்னா லெசனை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு காமெண்ட்ஸ்ல நீங்க நிறைய எக்ஸாம்பிள்ஸ் போடலாம், எவ்வளோ விஷயங்கள் போடலாம். இது இருந்தாலும் இப்படி இருந்துச்சு அப்படின்லாம் சொல்லி, நல்லா படிச்சாலும் பரீட்சையில பாஸ் ஆகலன்னு சொல்லலாம், இல்ல அடிபட்டு இருந்தாலும் மேட்ச் விளையாண்டான்னு சொல்லலாம், இல்ல மேட்ச் நல்லா விளையாடலைன்னாலும் ஜெயிச்சாங்கன்னு சொல்லலாம். ஓகே, இன்டர்வியூ நல்லா பண்ணாலும் வேலை கிடைக்கலன்னு சொல்லலாம். there are so many things you can write about. so நீங்க வந்து although வச்சு ஒரு சென்டென்ஸும் in spite of இல்லனா despite வச்சு ஒரு சென்டென்ஸும் காமெண்ட்ஸ்ல எழுதலாம். see I am going to reply to each comment of yours, right? so அதனால நீங்க அது எழுதுனீங்கன்னா நல்லது, ஒரு பிராக்டிஸ் தான். okay, and you can share this lesson with your friends. Thank you for watching.